வெல்கம் டு மை சேனல் கவிதா விலாக்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெடகாஜி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் 1ல் இருந்து தான் நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். இதுதான் நமக்கே தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கொஸ்டின் இந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்டுட்டு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறமா முதல்ல ஒரு யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது டிஎன்டியூ சிலபஸ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக எடுக்கலை. ஓரளவுக்கு நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு தடவை கேட்டிங்கன்னா இதில் எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கும் பொழுதும் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிவிட்டு வாங்க. ரிப்பீட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி படிச்சிருக்கீங்க, எந்த கொஸ்டின் நீங்கள் இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டு வைங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கோம், இதெல்லாம் நம்ம டெஸ்ட் எழுதலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் உயிரறிவியல் கற்பித்தலின் குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களை எழுதுக அப்படிங்கிறது 10 மார்க் கொஸ்டின். உயிரியல் கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக அப்படின்னாலும் உங்களுக்கு 10 மார்க் தான். உயிரியல் கற்பித்தலின் வாய்ப்பெல்லையை விவரி அப்படின்னு சொன்னாலும் உயிரியல் கற்பித்தலினுடைய அந்த வரம்பெல்லைகள் அதுவுமே 10 மார்க் கொஸ்டின். உயிரியல் கற்பித்தலின் மதிப்புகள் யாவை அப்படிங்கிறது உங்களுக்கு 10 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ப்ளூமினுடைய கல்வி நோக்கங்களை எழுதுக அப்படிங்கிறது உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின். அதில் தனித்தனியாக ஒரு டொமைனாக கேட்டாங்கன்னா 5 மார்க் வரும். ஸோ ப்ளூம்ஸோட அந்த காக்னிட்டிவ் டொமைனு, அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன்லாம் தனித்தனியாக கேட்டாங்கன்னா அதுக்கு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு களங்களுக்கு இடையேயான தொடர்பு பற்றி எழுதுக அப்படிங்கிறது உங்களுக்கு 5 மார்க்கு. உயிரியலுக்கும் மற்ற பள்ளி பாடங்களுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி விவரி அப்படிங்கும் பொழுது நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸை கார்லேட் பண்ணி எழுதுறது 10 மார்க்கு. தென் ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படிங்கிறது திருத்தப்பட்ட ப்ளூமின் கோட்பாடுகளை எழுதுக. நெக்ஸ்ட்டு ப்ளூமினுடைய அறிவு களத்தை பற்றி எழுதுக, ப்ளூமின் உணர்வு களத்தை பற்றி எழுதுக, ப்ளூமின் செயல்திறன் பகுதியை பற்றி விளக்குக அப்படிங்கிறது எல்லாமே யூனிட் 1. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ், அதாவது நுண்ணிலை கற்பித்தல் அப்படிங்கிறது மைக்ரோ டீச்சிங் மட்டும்தான். இந்த நுண்ணிலை கற்பித்தல் என்றால் என்ன, அந்த நுண்ணிலை கற்பித்தலினுடைய அந்த சைக்கிள், மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நுண்ணிலை கற்பித்தல், வகுப்பு கற்பித்தல், அதாவது மைக்ரோ டீச்சிங், மேக்ரோ டீச்சிங், இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். நுண்ணிலை கற்பித்தல், வகுப்பு கற்பித்தல் வேறுபடுத்துக அப்படின்னு சொன்னாலும் அதே தான். நுண்ணிலை கற்பித்தலினுடைய பல்வேறு திறன்கள் யாவை அப்படின்னா 5 மார்க்கு. மைக்ரோ டீச்சிங்கில் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸு. இதே பாடம் தொடங்கும் திறனின் உள்ள உட்கூறுகளை விளக்குக, கிளர்வினா கேட்கும் திறனின் உள்ள உட்கூறுகளை விளக்குக அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்டிமுலஸ் வேரியேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னா தூண்டல் மாற்றுத் திறனினுடைய உட்கூறுகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. இதே மாதிரி தான் வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில்லு தனியாக ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஸ்கில் ஆஃப் க்ளோசர், முடிக்கும் திறன், முடிக்கும் திறனின் உள்ள உட்கூறுகளை விளக்குக. கரும்பலகையை பயன்படுத்தும் திறனின் உள்ள உட்கூறுகள் யாவை. நெக்ஸ்ட்டு லிங்க் லெசன் அப்படிங்கிறது இணைப்பு பாடம் என்றால் என்ன, இணைப்பு பாடத்தை வடிவமைப்பதில் உள்ள படிநிலைகள் யாவை அப்படின்னா யூனிட் 2. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது உயிரியல் கற்பித்தலினுடைய அணுகுமுறைகள் யாவை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அணுகுமுறைகளை ஒரு 5 பேஜஸ்க்கு வர மாதிரி நீங்கள் எழுதணும். 10 மார்க் கொஸ்டின். ஒரு பாடத்திட்டத்தை திட்டமிடுவதற்கான படிநிலைகள் யாவை, அதுவும் 10 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த யூனிட்டில் லெசன் பிளான் எழுதுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாடக்குறிப்பு தயாரித்தலின் ஹெர்பார்டியன் முறையினை விளக்குக அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின். பிரதிபலிப்பு நிலை கற்பித்தலை விளக்குக 5 மார்க் கொஸ்டின். அழகு திட்டத்தை வடிவமைப்பதில் உள்ள படிநிலைகள் யாவை, அதாவது யூனிட் பிளான்னா என்ன, அதை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறது.
4 பகுதிகளை கொண்ட பாடத்திட்டத்தின் அமைப்பினை விவரி. அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அலகு திட்டத்திற்கும் பாடத்திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு யாது? நெக்ஸ்ட்டு 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள உயிரியல் பாடத்திட்டத்திற்கு ஏதேனும் ஒரு பாடத்திட்டம் தயார் செய்க. நெக்ஸ்ட் வந்து அலகு அணுகுமுறை என்றால் என்ன, அதன் நிறை குறைகள். இது வந்து நான் ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து 10 மார்க்கில் உயிரியல் கற்பித்தலினுடைய பல்வேறு அணுகுமுறைகள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து தனித்தனியாக சொன்னால் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10 மார்க் படிச்சிங்கனாவே இந்த 5 மார்க் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். இதில் வந்து ஆசிரியர் மைய கற்பித்தல் முறைகள், மாணவர் மைய கற்பித்தல் முறைகள், அதே மாதிரி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டீச்சிங் அப்படிங்கிறதெல்லாம் 3ஆக பிரிச்சிருக்கிற மாதிரி வரும். ஸோ இதில் ஏதேனும் இரு ஆசிரியர் மைய கற்பித்தல் முறைகளை விளக்குக 10 மார்க்கில் கேட்கலாம். இல்லை ஏதேனும் இரு மாணவர் மைய கற்பித்தல் முறைகளை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மெத்தடு ரொம்ப முக்கியம்தான். செயல் திட்ட முறையினுடைய படிநிலைகள் யாவை? செயல் திட்ட முறை என்றால் என்ன, அதன் படிநிலைகள் யாவை? நெக்ஸ்ட்டு டேவிட் கோல்ஃப்மேன் பரிசோதனைக்கு உட்பட்ட கற்றலை விளக்குக. சிக்கலை தீர்க்கும் முறை கற்றலை விளக்குக. இதெல்லாம் தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம். கற்பித்தலினுடைய புதிய போக்குகளை விவரி அப்படின்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷனில் கற்பித்தலின் நவீன போக்குகளை விளக்குக அப்படின்னு சொன்னால் அதில் அமைப்பு முறையிலான கற்றலை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கல் அடிப்படையிலான கற்றலை விளக்குக. மூளை அடிப்படையிலான கற்றலை விளக்குக. சிறிய குழு மொத்த வகுப்பு இடைவினை மூலம் கற்றலை விளக்குக அப்படிங்கிறது உங்களுக்கு யூனிட் 4ல் வரும். யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா கற்பித்தல் ஊடகம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா, அதாவது கற்பித்தலினுடைய அச்சு வளங்களை பற்றி எழுதுக அப்படின்னா அது 10 மார்க் கொஸ்டின். கற்பித்தலுக்கு அச்சு வளங்கள் எவ்வாறு பயன்படுகிறது? உயிரியல் கற்பித்தலுக்கு அச்சு வளங்களினுடைய பயன்பாட்டை எழுதுக அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின். கற்பித்தலின் ஒளி வளங்களை பற்றி எழுதுக, அதுவும் 10 மார்க்கு. கற்பித்தலுக்கான சமுதாய வளங்களை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் வந்து களப்பயணத்திற்கு எவ்வாறு திட்டமிடுவாய்? உமது வகுப்பு மாணவர்களை களப்பயணத்திற்கு கூட்டிச் செல்ல எவ்வாறு திட்டமிடுவாய்? அதாவது ஃபீல்டு ட்ரிப்பு. தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட்டு இணைத்து கற்றல் முறையினை விளக்குக. எதிர்மறை வகுப்பு கற்றலை விளக்குக. நெக்ஸ்ட் 10 மார்க் வந்து உயிரியல் பாடப்புத்தகத்தின் பண்புகள் யாவை? ஒரு சிறந்த உயிரியல் பாடப்புத்தகத்தின் பண்புகள் யாவை? நெக்ஸ்ட் வந்து ஒரு சிறந்த உயிரியல் ஆசிரியரின் பண்பு நலன்கள் யாவை? நெக்ஸ்ட்டு இணைய வழி கற்றல், இணைய வழி கற்பித்தல் வளங்கள் பற்றி விளக்குக. இதுதான் வந்து உங்களுக்கு 5 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும், எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு முதல்ல ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுக்கான ஆன்சரை வந்து பாருங்கள். சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான நோட்ஸ் வந்து நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு மறக்காது. ஒரே டைமில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஓவர் நைட்லலாம் முடியாது. ஸோ புரிஞ்சு படிங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்டில் நம்ம நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக படிங்க. உங்களுக்கு இன்னும் வந்து தெரியணுன்னா நெட்டில் வந்து நிறைய வெப்சைட்டில் நிறைய வந்து மைண்ட் மேப் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ரீசெண்டாக இருக்குது. அந்த மாதிரி சர்ச் பண்ணி உங்களுக்கு டைம் இருக்கும் போது எக்ஸாமுக்கு முன்னாடி நோட் பண்ணி வச்சு நீங்கள் படிங்க. இதை மற்றவங்களுக்கும் இந்த கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸுக்கும் இதே மாதிரி தான் வரும், ஹோம் சயின்ஸுக்கும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள்.